இந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மேப்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இப்ப அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட இந்த பகுதியில ஒண்ணும், அதே மாரி இந்த பக்கம் ஒண்ணும் நின்னுட்டு இருக்கு. அதாவது ஒரு போர்க்கப்பல் வந்து இந்த இடத்துல நின்னு இஸ்ரேலுக்கு ஆதரவாவும், இன்னொரு போர்க்கப்பல் இந்த இடத்துல நின்னு ஈரான வந்து அடிச்சிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவோட 3வது போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு அவங்களுக்கு 10 நாட்கள் தேவைப்படும். அதாவது இஸ்ரேல் சைடு வரதுக்கு. ஆனா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் ஓஷன்ஸ்க்கு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 15 நாட்கள் தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இன்னொரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்துருச்சுன்னா, நமக்கு வந்து இன்னும் பலம் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ட்ரூப்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரான்குள்ளார இறக்கி ஆட்சி மாற்றத்த கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்போ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது 1, 2 மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஈராக்கோட வான்பரப்ப தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்ல போய் விழுந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, இவங்க இஸ்ரேல மட்டும் தாக்காம, குவைத், பஹ்ரைன், கத்தார், யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ், துபாய், சவுதி அரேபியா இவங்க எல்லாரையும் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, ஈவன் டர்க்கியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய வந்து முடிச்சிடுங்க. தேவையில்லாம எல்லார் மேலயும் தாக்குதல் நடத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சைப்ரஸ் மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, நான் இப்ப சொன்ன இந்த எல்லா இடத்துலயும் அமெரிக்காவோட மிலிட்டரி பேசஸ் இருக்கு. அதாவது இந்த இடத்துல இருந்து ஈரான் அவங்க அடிக்கிறதுனால, பதிலுக்கு அவங்க வந்து மிலிட்டரி பேசஸ் வந்து அடிக்கிறாங்க. இதுதான் காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட கச்சா எண்ணெய இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இந்த மோஸ் இருக்கிற இடத்துல வந்து போகாம, இந்த பக்கம் இந்த சூயஸ் கேனல் வழியா வந்து கொண்டு போயிடலாமா? அதாவது ரெட் சி வழியா கொண்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில் மேல இருக்கிற பிரஷர வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து கிரீன் சிக்னல் குடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் மேல இருக்கிற பிரஷர வந்து கம்மி பண்ணும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கிற தகவல்கள் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ல வந்து பின்தங்கியிருக்காங்கன்ட்டு தான் சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம, சைனாவோட ஃபாரின் மினிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா இந்த தாக்குதல் எல்லாத்தையும் நிறுத்துங்க. நம்ம வந்து இத பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு என்ன அப்டேட் வரப்போகுதுன்றது நமக்கு தெரியல. ஸோ நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மதியானம் 1 மணி. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அப்டேட் நடந்திருந்ததுன்னா, நான் வந்து அதை ஷார்ட்ஸ் ஃபார்மில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கும் சரிங்களா? அந்த போஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அதுவும் இல்லாமல் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அண்ட் அதனோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம்.